Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான டெய்லி சேனல் கொஷின் பார்க்கலாம். மேக்ஸிமம் 69 நம்பர் ஓகே 69 நம்பர் ஓகே. ஸோ கொஷின் என்ன சொல்றாங்க, யூ ஆர் given a positive integer num consisting only of digits 6 and 9. Return the maximum number you can get by changing at most one digit. 6 becomes 9 or 9 becomes 6. ஸோ கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு வந்து ஒரு டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து ஒன்லி 6 9 6 மட்டும்தான் அந்த நம்பர் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ வேற எந்த நம்பரும் இல்லை, 6 9 மட்டும்தான் இருக்கு. ஒன்னா 6 இருக்கு, 9 இருக்கு, அந்த மாதிரி ஒரு நம்பர். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் நம்பர், அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதான் கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 6 9 இருக்கு, 9669 இருக்கு, ஆன்சர் வந்து 9969 இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இந்த நம்பர் கிடைச்சதுன்னு. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 9 வந்து 6ன்னு மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் 6 வந்து 9ன்னு மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் 6 வந்து 9ன்னு மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்ல இருக்க 9 வந்து 6ன்னு மாத்திருக்காங்க. ஸோ இந்த நாலு காம்பினேஷன்ல எது வந்து மேக்ஸிமமா இருக்கோ அதான் மேக்ஸிமம் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான் 9996 இருக்கு. மேக்ஸிமம் நம்மளால வந்து இந்த லாஸ்ட்ல இருக்க 6 வந்து 9 மாத்தினீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 9949 வரும். இதான் வந்து மேக்ஸிமம். தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, 4 9 இருக்கு. இந்த 4 9 வந்து நீங்க 6 மாத்தினீங்கன்னா வந்து நம்பர் வந்து ஸ்மால் ஆயிடும். ஸோ வந்து 4 9s இருக்கு, 4 9 தான் உங்களுக்கு அவுட்புட்டா வரணும். ஸோ இதை வந்து சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ 4 9s அவுட்புட்ல வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்யூஷன் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 9 6 6 9 இருக்கா? ஸோ மேக்ஸிமம் நம்பர்னா என்னது? மேக்ஸிமம் நம்பர்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 9 இருந்துச்சுன்னா செகண்ட் நம்பர் வந்து 9 மாத்தலாம். செகண்ட் நம்பர் 9 இருந்துச்சுன்னா நம்ம வந்து தேர்ட் நம்பருக்கு போகலாம். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி இட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் 6 கிடைக்குதோ அந்த 6 வந்து 9 மாத்தினா நம்மளுக்கு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ பாருங்க, 9 6 6 9 கரெக்டா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 6 வந்து இது. ஸோ இதை வந்து 9 மாத்திரம் பாருங்க, 9 9 6 9. ஸோ இதான் நம்மளுக்கான ஆன்சர், மேக்ஸிமம் நம்பர். ஸோ இந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி வந்து இந்த நம்பரை வந்து இட்ரேட் பண்றது? ஏன்னா இங்க வந்து இன்டீஜர் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் வந்து நம்மளால இட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து நம்பர் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்ப நம்மளால பண்ண முடியும். ஸோ நான் இப்போ கோடுக்கு போறேன் பாருங்க. str numனு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன், ஈக்குவல் டு இந்த டூ ஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஒரு இன்டிஜர் நம்பரா கன்வெர்ட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் int I is equal to 0, I is less than num dot size. string underscore num dot size போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் ஸ்ட்ரிங்கை தான் இட்ரேட் பண்றேன், நம்பரை வந்து இட்ரேட் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரிங்கை தான் நான் வந்து இட்ரேட் பண்றேன். ஸோ வந்து ஸ்ட்ரிங் அதோட சைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நம்ம 9 மாத்தணும். ஸோ வந்து இந்த ஐட்ரேட் பண்ணும்போது 6 கிடைச்சதுன்னா அதை வந்து நான் வந்து 9 மாத்திடுவேன். அப்புறம் பிரேக், ரிட்டர்ன்.
ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு நம்ம நம்பர். இந்த பாருங்க, இந்த லூப் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து 9969 நம்மளுக்கு வந்திருக்கு. பட் ஆனால் அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. 9969 வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்க இந்த கொஸ்டின் ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர். ஸோ அது மறுபடியும் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் டு இன்டீஜர், இதுக்கு பேரு stoi. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நம்பர் வந்து ஸ்ட்ரிங் வந்து நம்பரா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், இங்க எதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி 6 எடுத்திருக்கேன், எதுக்கு வந்து நான் இது வந்து சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி நான் நம்ம நம்பரை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா 999669 இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம வந்து 6 இருக்கா நம்ம செக் பண்ணோம். 6 வந்து அந்த ஸ்ட்ரிங்ல வந்து கேரக்டர், அது வந்து நம்பர் கிடையாது. ஸோ அதனால வந்து நான் வந்து சிங்கிள் கோட்ஸ் போடுறேன். கேரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ் போடணும். ஸோ வந்து அதனால நான் சிங்கிள் கோட் போடுறேன். அதே மாதிரி 9 மாத்தும் போது நான் சிங்கிள் கோட் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து மாத்துறோம். கரெக்டா? நம்ம வந்து நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். கடைசியா வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நம்பரை இங்க சேஞ்ச் பண்ணிடுறோம். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இங்க பிரேக் நான் போட்டிருக்கேன், ஏன் நீங்க கேட்கலாம். இஃப் இன்கேஸ் நான் பிரேக் போடலினா இந்த 9669 இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் 6 வந்து நம்மளுக்கு 9 மாறணும். பிரேக் போடலினா செகண்ட் 6 9 மாறிடும். அதனால நான் வந்து இங்க பிரேக் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 மட்டும் தான் 9 மாறணும். ஃபர்ஸ்ட் 6 9 மாறிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த லூப் போட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அதனால ரன் பண்றேன். இங்க நான் வந்து செமிகாலன் போடல. பாருங்க, எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அக்செப்டட்னு வருது. நான் சப்மிட் கொடுத்து பாக்குறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. அக்செப்டட் வந்துருச்சு. அதுவும் வந்து பாருங்க 100% ஃபாஸ்டர் தேன் அதர் C++ சொல்யூஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் லெவலே வந்து ஈஸி தான். பாருங்க, ஈஸின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல இருந்து நீங்க கத்துருப்பீங்க நிறைய விஷயம். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு போட்டோம், அப்புறம் இது அங்கு அண்ட் தென் stoi இந்த ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்தது மூலியமா நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ், இதே மாதிரி கோடிங் வீடியோஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. ஸோ நிறைய பேர் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.